பலன் தரும் நிலமாகுவோம். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நட்சத்திரக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். பலன் தரும் நிலமாகவும், பலன் தரக்கூடிய நல்ல விளைச்சலை தரக்கூடிய நிலமாக நாம் மாற வேண்டும். நிலம் என்பது இதயம், விதை என்பது வார்த்தை, பலன் என்பது அறுவடையினால் சேர்க்கப்படுகிற கோதுமை பை மணிகள். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சீராக் 21:1-2 வாசிப்பது போல, மகனே மகளே, நீ பாவம் செய்தாயோ, நீ செய்த பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்படும்படி உன் ஆண்டவராகிய கடவுள் நோக்கி மன்றாடு, அப்பொழுது உன் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொல்லுகிறார். நீதிமொழி 28:13 வாசிக்கிறவன் தன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் வாழ்வு பெறுவான், தன் பாவத்தை அறிக்கை செய்யாதவனோ வாழ்வு பெற மாட்டான். இவ்விதமாய் பாவத்தை அறிக்கை செய்து பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெறுகின்ற பொழுது ஆண்டவராகிய கடவுள் ஏசாயா 36:25-26 பிரகாரம் கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு கனி உள்ள சதைவுள்ள உணர்வுள்ள இதயத்தை வைக்கிறார். நம்முடைய இதயத்தை நல்ல நிலமாக மாற்றுகிறார். கொலோசையர் 3:16 பிரகாரம் ஆண்டவராகிய கடவுள் இறை வார்த்தையை நம் இதயத்தில் விதைக்கிறார். தூய ஆவின் ஆற்றலால் அந்த இறைவார்த்தை 60, 80, 100 மடங்காக பலன் கொடுக்க ஆரம்பிக்கிறது. இத்தகைய அனுபவத்தை பெற்றுக்கொள்ள இந்த நாட்களிலே நாம் அழைக்கிறார். நல்ல இதயமாகிய நிலத்தில் உயிருள்ள வார்த்தையாக விதையை ஏற்று நாம் கடவுளுக்கு சான்று பெறுகிற வாழ்க்கை வாழுகிற கோதுமை மணிகளை அர்ப்பணிப்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.